மஇகவின் 79வது பேராளர் மாநாட்டில் மஇக மன்னிப்பு கேட்க மாட்டோம் என்று அதன் தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்திருப்பது குழப்பத்திலும் பெரும் குழப்பமாக இருப்பதாக அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். மஇக மன்னிப்பு கேட்க வேண்டும் என யார் வலியுறுத்தியது? மஇக மன்னிப்பு கேட்க வேண்டும் என யாருமே சொல்லாத போது மஇக யாரிடம் மன்னிப்பு கேட்க முடியாது என சொல்கிறது என ஜோகூர் சபாநாயகருமான டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்தார். அப்படியே மஇக யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என துடித்தால் முதலில் இந்தியர்களை ஏமாற்றியதற்கு, இந்தியர்களின் ஆதரவை பெறாமல் விட்டதற்குத்தான் மஇக இந்தியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் கூறினார். மஇகவின் தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அம்னோ தலைவரான டாக்டர் அமாத் ஜாகிர் ஹமீடி ஒரு பொய்யர் என தெரிவித்தார். அதற்கு அம்னோவிடம்தான் மஇக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். அப்படி யார்தான் மஇக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியது என்பதை அறிவதற்கு தாம் ஆவலாக இருப்பதாக டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலில் அம்னோவுக்கு ஏற்பட்ட பின்னடைவை அம்னோ ஏற்றுக்கொண்டு மலாய்க்காரர்களிடம் மன்னிப்பு கேட்டது. அப்படியே மஇக கடந்த 15வது பொதுத் தேர்தலில் அடைந்த தோல்விக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருந்தால் ஏமாற்றப்பட்ட இந்தியர்களிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படியானால் மஇக தலைவர் இப்போது மன்னிப்பு கேட்க முடியாது என தெரிவித்திருப்பது இந்தியர்களை நோக்கி கூறியிருப்பதாகவே தாம் கருதுவதாக டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.